இது வந்து கேக் இதுகளா இருக்குல்ல சார், முட்டை இதுகளை போட்டு அடைச்சு நம்ம வந்து பன்னு செய்யறதுக்கு பிளாக். புதுசா பிசினஸ் பண்ணணும், புதுசா ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எங்ககிட்ட வந்து ஒரு ஐடியா பிளஸ் ஃபுல் செட்டப்போட எங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு சார். இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை குறையும் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பாதிப்பு தானே, மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு குறைஞ்சா அது ஒரு பாதிப்பா தானே உருவாகும். சரி இல்ல சார், அதோட இபி பில் காஸ்ட் ஒரு 24 hours ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன காஸ்ட்? எந்தெந்த பிராண்ட்ஸ்க்குலாம் சார் சப்ளை பண்ணிருக்கீங்க? இப்ப நாகா, அனில் குடிசை தொழில தான் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா ஆச்சி மசாலா, சக்தி மசாலா வந்து ஹோட்டலுக்கு யூஸ் பண்ற கமர்ஷியல் மிக்சிங் சார். இந்த இடம் பத்தாதனால தான் நாங்க வந்து கொஞ்சம் 100 மீட்டர் தள்ளி ஒரு பெரிய ஃபேக்டரி ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம் சார். அது சின்ன டைப் சுகர் கேன் பார்த்தோம்ல, இது ஒரு டைப் ஆஃப் சுகர் கேன் சார். பூண்டு பிளஸ் வந்து உருளைக்கிழங்கு இதுகளெல்லாம் வந்து தோலை ரிமூவ் பண்றது. இது என்ன மிக்சிங் சார்? மிக்சிங் வந்து ரேப் பண்ற வெப் சீலர் வித் டனலும் ரெடிமேட் சூப் மிஷின் போடுறாங்கல்ல சார், அந்த மாதிரி சூப் மிஷினும் நம்ம கிட்ட. ஊறுகாய் பாட்டில், நெய் பாட்டில், பெட் பாட்டிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு உள்ள ஃபாயில் சீல். இது வந்து மினி லிக்விட் ஃபில்லிங் மிஷின். ஓகே. சின்ன சின்ன ஹேர் ஆயில், ஹெர்பல், டானிக், இந்த மாதிரி சின்ன ஜூஸ் 10 ml இருந்து ஒரு 20 ml சார். இத்தனை பிராண்ட்ஸுக்கு நாங்க பேக்கிங் மிஷினரி சப்ளை பண்ணியிருக்கோம். எங்ககிட்ட வெரைட்டி ப்ராடக்ட்ல எங்ககிட்ட மிஷின் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 12 ஹெட் இருக்குன்னா 12 ப்ராடக்ட் ஒரே டயத்துல மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம் சார். அப்படியும் பண்ணிக்கலாம். ஒரே ப்ராடக்ட் 12லயும் பேக் பண்ணி வரணும் மாதிரி பண்ணிக்கலாம் சார். ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் சார். இதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா 10க்கு 5 கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் சார். இவங்க ப்ரொடக்ஷன் பெருசு, அதனால டபுள் ஹெட் வச்சு கொடுத்து ஜூஸ் பாக்கெட், நெய் பாக்கெட் சார். 1/2 லிட்டர், 1 லிட்டர், 1/4 லிட்டர் என்ன சார் 200 ml ஃபில் பண்றதுக்கு, எல்டி கவர்ல ஃபில் பண்றதுக்கு 5 கிராம் 3 கிராம் பண்றாங்கல்ல சார் ஹெர்பல் பவுடர், அந்த மாதிரி பவுடரை வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறது. வந்து இது வந்து கப் ஃபில்லர் சார். அப்படின்னா கப் ஃபில்லர்னா நம்ம ஆப்பர்ல லோட் பண்ணிட்டு 200 கிராம் 100 சார். இது லிக்விட் ஃபில்லிங் ஒன்னு, பேஸ்ட் ஃபில்லிங் ஒன்னு சார். பேஸ்ட்னு பாத்தீங்கன்னா சார் இப்ப எல்லாத்துக்குமே ஆசை தான் சார், இப்ப நான் வந்து பேக் பண்ணணும், என்னோட பிராண்டை உருவாக்கணும் அப்படிங்கும்போது, ஆனா அதுக்கு நான் என்ன மாதிரி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், உங்களை பத்தி உங்களோட பிசினஸ் பத்தி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார். என்னோட தொழில் நிறுவனம் பேர் வந்து ஸ்ரீபேக் என்டர்பிரைஸ் சொல்லி. சரிங்க சார். எங்களோட கம்பெனி ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா 2014ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட 2 பிரான்ச்சஸ் இருக்கு. ஒன்னு பேக்கிங் மிஷினரி, ஒன்னு வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மிஷினரி. அது தனியா பிரான்ச் கம்பெனி நேம் போட்டிருக்கோம். அதோட பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா தேவ் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லி. ஓகே சார். எங்ககிட்ட வந்து எல்லா வகையான பேக்கிங் மிஷினரியும் மேக்கிங் மிஷினரியும் இருக்கு சார். ஒரு 5 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்கேன். அந்த 5 கேட்டகரிக்குள்ள தான் எல்லா வகையான மிஷின்ஸும் உள்ள போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேக்கிங், ஃபில்லிங், சீலிங், பிரிண்டிங் சொல்லுவோம். பேக்கிங்னா எல்லாமே அவுட்டர் பேக்கிங் ஃபுல்லா பேக் பண்றதுக்கு. ஃபில்லிங்னா நீங்க ஜூஸ்ல இருந்து, ஹனில இருந்து, வாட்டர்ல இருந்து, லிக்விட்ல இருந்து எல்லாத்தையுமே ஃபில் பண்றதுக்கு. சீல் பண்றது அப்படின்றா சிங்கிள் இண்டிவிஜுவல் பவுச் எல்லாம் சீல் பண்றது. எம்ஆர்பி எக்ஸ்பிரினா மேனுஃபேக்சர் டேட், எம்ஆர்பி டேட், பேட்ச் நம்பர், என்னைக்கு தயாரிக்கிறோம், என்னைக்கு அது எக்ஸ்பிரி ஆகுன்றதை எக்ஸ்பிரி சார். பேக்கிங் மிஷின்ல 4 கேட்டகரி பிரிச்சு வச்சிருக்கோம் சார். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் தனியாகவும், அக்ரி மிஷினரி தனியாகவும், ஹோட்டல் எக்யூப்மெண்ட் தனியாகவும், பேக்கரி எக்யூப்மெண்ட்ஸ் பிரிச்சு வச்சிருக்கோம் சார். ஓகே சார், என்னென்ன மிஷின் இருக்குன்னு டெமோ பார்த்துட்டு வந்துடலாங்களா? பாட்டு ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். அதுக்கு என்னப்பா? எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம் சார். இது லிக்விட் ஃபில்லிங் ஒன்னு, பேஸ்ட் ஃபில்லிங் ஒன்னு சார். பேஸ்ட்னு பாத்தீங்கன்னா இந்த இட்லி மாவு திக்னஸ்ல இருக்குல்ல சார், அந்த மாதிரி பேஸ்ட் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு பயன்படும் சார். லிக்விட்னு பாத்தீங்கன்னா ஜூஸ், நெய், ஹேர் ஆயில், இந்த மாதிரி எண்ணெய், இந்த மாதிரியானதை ஃபில் பண்றதுக்கு பயன்படும் சார். இது வந்து ரிமாட்டிக் டைப். நம்ம கிட்ட வந்து டைமர் டைப், மோட்டர் டைப், பம்ப் டைப், ரிமாட்டிக் டைப் இருக்கு. ரிமாட்டிக்னா ஏர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணும் சார், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட்டட் பேக்கிங் மிஷின் சார். 1 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா பேக் பண்றதுக்கு. ஆமா, நீங்க கிரானுல்ஸ், பவுடர்ஸ் எது வேணாலும், மல்டி பர்பஸ் எது வேணாலும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். கிரானுல்ஸ், பவுடர்ஸ், ஸ்நாக்ஸ் எதுல வேணாலும் பேக் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கப் சாம்பிராணி சிங்கிள் சூடம் வருதுல சார், அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா பேக் பண்றது நம்ம மேனுஃபேக்சர் சார். சோ சிங்கிளா தேன் நெல்லி வருதுல சார், தேன் நெல்லி, கப் சாம்பிராணி, சூடம், இந்த மாதிரி சிங்கிளா பேக் பண்றதுக்கு பயன்படுத்துறது. இது வந்து கப் ஃபில்லர் சார். அப்படின்னா கப் ஃபில்லர்னா நம்ம ஆப்பர்ல லோட் பண்ணிட்டு 200 கிராம் 100 கிராம் வந்து எடை மட்டும் போட்டு கொடுத்தா போதும்னு சொன்னா அது வந்து கப்ல வச்சு ரேஞ்ச் வச்சு எடை மட்டும் போட்டு கொடுக்கும் சார். 20 கிராம் கப் பண்ணா 20 கிராம் வரும், 50 கிராம் கப் பண்ணா 50 கிராம், 100 கிராம் கப்பை ஃபிட் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃபில் பண்ணி மட்டும் கொடுக்கும் சார். முன்னாடி ஃப்ரண்ட்ல பார்த்த சீலிங் மிஷின்ல சீல் பண்ணிக்கலாம். கிரானுல்ஸை ஃபில் பண்ணி கொடுக்குற, இது பவுடரை ஃபில் பண்ணி கொடுக்குறது சார். இது
அதிகமா மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருங்காய பவுடர், சின்ன சின்ன ஹெர்பல் பவுடர் 5 கிராம் 3 கிராம் பண்றாங்களா சார், ஹெர்பல் பவுடர் அந்த மாதிரி பவுடரை வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறது சார். இந்த மிஷின் நேம் பாத்தீங்கன்னா ஆக்கர் ஃபில்னு சொல்லுவோம் சார். இது சார் கம்ப்ரஸர் இதுக்கு வருமா? கம்ப்ரஸர் வந்து அந்த ரிமாட்டிக் யூஸ் பண்றேன்னு சொன்னீங்களா சார், ஃபில்லிங் மிஷின்ஸ். ஆமாங்க. அந்த ஃபில்லிங் மிஷின்ஸ் எல்லாத்துக்கும் ரிமாட்டிக், அப்புறம் பெரிய மிஷின்ஸ் எல்லாத்துக்குமே கம்ப்ரஸர் யூஸ் பண்ணும் சார். கம்ப்ரஸரோட யூஸ் தான் சென்டர் சீல் பண்றதுக்கும் நம்ம பேட்ச் கோட்டிங் வைக்கிறதுக்கும் எக்ஸ்பிரி டேட் எம்ஆர்பி டேட் ஃபிட் பண்றதுக்கும் பயன்படும் சார். பர்டிகுலர் மிஷினுக்கு கம்பல்சரி கம்ப்ரஸர் நீடு சார். ஓகே சார். இந்த ரெண்டு பெரிய மிஷினுமே ஆயில் பாக்கெட், ஜூஸ் பாக்கெட், நெய் பாக்கெட் சார். 1/2 லிட்டர் 1 லிட்டர் 1/4 லிட்டர் என்ன சார் 200 ml ஃபில் பண்றதுக்கு, எல்டி கவர்ல ஃபில் பண்றதுக்கு பயன்படுது சார். மிஷின் வைக்கிறதுக்கு என்ன சார் சைஸ்ல இடம் வேணும்? 10க்கு 10 10க்கு 5 கஸ்டமைஸ்க்கு பண்ணி கொடுப்போம் சார். இவங்க ப்ரொடக்ஷன் பெருசு, அதனால டபுள் ஹெட் வச்சு கொடுத்துருக்கோம். கஸ்டமரோட இடமும் ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற சின்ன ஹெட் இந்த சைஸ் அளவு கூட பண்ணி கொடுக்கலாம் சார். ஓகே சார். இது வந்து சோப்பு தூள் இருக்குல்ல சார், சோப்பு தூள் பேக் பண்றதுக்குன்னு தனியா அதுக்காக எஸ்எஸ்ல போட்டு ரெடி பண்ணி கொடுப்போம் சார். ஏன்னா சோப்பு தூள் வந்து அரிக்கிற தன்மைனால சோப்பு தூள் டைப்ல போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து சின்ன சின்ன பவுடர் 5 கிராம் 2 கிராம் வந்து ஆர்கானிக் வந்து சீட்ஸ் ஃபீட் பண்றதுக்கு பயன்படும் சார். அந்த மாதிரி பயன்படுறது. இது அசம்பிள் பண்ணிருக்கு, ஃப்ரேம் மட்டும் ரெடி பண்ணிருக்கோம். இது ஸ்நாக்ஸ் மிஷின்ஸ். ஓகே சார். ஸ்நாக்ஸ் பேக். ஆமா, இது வந்து ரஸ்னா பெப்சி டியூப் வருதுல சார். ஆமாங்க. சின்ன சின்ன பெப்சி டியூப், 1 ரூபா ஜூஸ், இந்த மாதிரி நீட்டமா ஜூஸ் வருதுல சார். அது அப்புறம் புளி ஜாம் வருதுல சார். அந்த மாதிரி புளி ஜாம் இதுகளெல்லாம் இந்த மிஷின்ல பேக் பண்ணிக்கலாம் சார். இந்த மிஷின் வந்து ஷாம்பு சார். ஓகே. ஷாம்பு, ஹேர் ஆயில், ஹேர் ஜெல் இந்த மாதிரி ஃபில் பண்றதுக்கு 4 சைடு சீலிங்ல கொடுத்துருப்போம் சார். 4 சைடு 3 சைடு சீலிங்ல நம்ம வந்து பேக்கிங் மிஷின் பண்ணி கொடுப்போம் சார். ஓகே சார். அங்க சாக்லேட்ஸ் இந்த மாதிரி டைரி மில்க், அதெல்லாம் வேஃபர்ஸ் இந்த மாதிரி மிஷினரிஸ் இருக்கு சார். அவ்வளவு மிஷின்ஸ் எங்க கிட்ட இருக்கு சார். ஒரு 2000 ப்ராடக்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். இது வந்து கண்டினியூ பேண்ட் சீலிங் மிஷின் சொல்லுவோம் சார். ஓகே. ப்ராடக்ட் மேல பாட்டம்ல சீல் பண்றதுக்கு பயன்படும் சார். அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெடிமேட் கவர் வருதுல சார். 2க்கு 2 2க்கு 4 3க்கு 4ன்னு சொல்லி ரெடிமேட் ஸ்டாண்டிங் பவுச், இட்லி மாவு பவுச், இந்த கடுகு மிளகு சீரகம் போற பவுச், இந்த மாதிரி பவுச்சுகளை வந்து ப்ராடக்ட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு மேல 10 mm ஒட்டுறதுக்கு சீல் பண்றதுக்கு பயன்படுறது சார். இதுலயே நம்மகிட்ட நிறைய மாடல் இருக்கு. அதுவும் கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி வெர்டிகல்னா லிக்விட் டைப் யூஸ் பண்ற மாதிரி, ஹரிசாண்டல்னா படுக்க வச்சு விடுற மாதிரி, இல்ல ப்ரொடக்ஷன் எடுத்தாங்கன்னா 1 kg வரைக்கும் வேணும், 5 kg வரைக்கும் வேணும், எனக்கு பேசிக்கா வேணும் அப்படின்னா அதுலயே நிறைய மாடல்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுப்போம் சார். ஒரு பிரைஸ் சொல்றீங்களா? 6500ல இருந்து 30 ரூபா வரைக்கும் இருக்கு சார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் சார். கஸ்டமரோட ப்ரொடக்ஷனு, கஸ்டமரோட கவரோட திக்னஸ், கவர் என்ன பர்பஸ்க்கு வாங்குறாங்கன்ற அதுக்கேற்ற மாதிரி மாடலை வந்து ரெஃபர் பண்ணுவேன் சார். ஓகே சார். லிக்விடா, பேஸ்டா, இல்ல கிரானுல்ஸா, இல்ல பவுடரான்றது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிஷினோட பிரைஸ் மாடல் மாறும் சார். சார் இது என்ன சார் மிஷின் ரொம்ப பெருசா இருக்கு? சார் இது வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் சார். இதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், பவுடரு, கடுகு மிளகு சீரகம், மல்டியா வித்தியாசமா அந்த ஹெர்பல் சம்பந்தமா, இந்த கிரானுல் சம்பந்தமா பேக் பண்றதுக்கு பயன்படும் சார். அதிகமா பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல கடுகு மிளகு சீரகம் பேக் பண்றதுக்கு, டீ பவுடர் பிசினஸ், காபி பவுடர் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேக் பண்றதுக்கு, இந்த ஸ்நாக்ஸ் பண்றாங்களா சார், குர்குரே, இந்த பிங்கோ இந்த மாதிரி பண்றதுக்கு, இது சாதாரண ஸ்நாக்ஸ் மிஷின் மிச்சரு, காரா பூந்தி, காரா சேவு, முறுக்கு இந்த மாதிரியான பேக் பண்றதுக்கு, லிக்விட் சம்பந்தமானது, பேஸ்ட் சம்பந்தமானது இருக்கு. கஸ்டமருக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம் சார். இப்போ இருக்கு பாத்தீங்கன்னா வந்து ஸ்நாக்ஸ் மிஷின் சார். மல்டி பர்பஸ் பைசஸும் ஓட்டிக்கலாம், ஸ்நாக்ஸும் ஓட்டிக்கலாம், டீ பவுடரும் ஓட்டிக்கலாம், ஹெர்பல் சம்பந்தமான பவுடர் சம்பந்தமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ப்ராடக்ட் ஒரே மிஷின்ல பண்ணிக்கலாம் முடியுமா? பிரைஸ் என்ன சார்? சார் இது வந்து 250ல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுப்போம் சார். இதுல என்னன்னா ஹெட் 1 ஹெட் 2 ஹெட் 3 ஹெட் 4 ஹெட்னு சொல்லி கஸ்டமரோட ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஹெட் வேணும்ன்றத நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம். கஸ்டமைசேஷன் இருக்கு. கஸ்டம் வைப்ரேட்டர் 1 ஹெட் ஃபீடரோட கொடுத்துருக்கோம் சார். இது பாத்தீங்கன்னா 4 ஹெட் வரும் சார். ஆமா 4 இருக்குது. ஆமா, உங்களுக்கு 2 வேணா 2, 4 வேணா 4, 12 வேணாலும் 12 கஸ்டமரோட ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சார். ஓகே. ப்ராடக்ட்டும் மாத்திக்கலாம் இல்ல? ப்ராடக்ட்ல ஒரே ப்ராடக்ட் தான் இதுல பேக் ஆகும். மாறி பண்ணாலும் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. இப்போ 12 ஹெட் இருக்குன்னா 12 ப்ராடக்ட் ஒரே டயத்துல மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம் சார். அப்படியும் பண்ணிக்கலாம். ஒரே ப்ராடக்ட்டை 12லயும் பேக் பண்ணி வரணும் மாதிரினா பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். இது என்ன சார் மளிகை கடை மாதிரி இருக்குங்களா சார்? இதெல்லாம் வந்து எங்களோட கஸ்டமர் சார். நம்ம கஸ்டமருக்கு மிஷினை கொடுத்துட்டு அதுல இருந்து சாம்பிள் பாயிண்ட்ல வந்து ட்ரையல் எடுத்து கொடுத்துட்டு மிஷினை கொடுத்துட்டு அதை வந்து டிஸ்பிளேக்கு எடுத்துட்டு வரோம் சார். நம்ம என்ன கொடுத்த மிஷின்ல பேக் ஆகும். ஆமா, இதெல்லாம் வேல்யூபிள். ஆமா, ப்ராடக்ட்ஸ் வேல்யூபிள் கஸ்டமர் சார். பாத்தீங்கன்னா கீ, இது பவுடரு, இந்த மாதிரி கிரானுல்ஸ், பிக்கிள்ஸ், நெய், பாஸ்பரஸ், இந்த மாதிரி லிக்விடு, விபூதி, குங்குமம், இந்த மாதிரி பால் பாக்கெட்டு, எண்ணெய் பாக்கெட்டு, ஸ்நாக்ஸ், மசாலா தூள், மல்லித்தூள், இதெல்லாம் டீ பவுடர் சார்.
டீ பவுடர், இது வந்து விபூதி குங்குமம் பூஜை ஐட்டம் போடுறல சார், சூடம் இந்த மாதிரி. அதே மாதிரி எறும்பு பொடி இது வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு சார், கூட்டுறவு எல்லா கூட்டுறவுக்கும் கொடுத்துருக்கோம். அப்படிங்களா? ஆமா, கூட்டுறவுக்கு. இதுவும் நெய் பாக்கெட்டு, விபூதி குங்குமம், சந்தனம், ஆட்டோமேட்டிக். கீக்கு நீங்க தான் கொடுத்துருக்கீங்களா? ஆமா சார், நம்ம கஸ்டமர் ஆச்சு அவங்க. ஆமா சார், ஊத்துக்குழி. அதே மாதிரி இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சார், ஏரோட பிடிச்சி சீல் பண்றதுக்கும் கொடுத்துலாம். குர்குரே, பிங்கோ இந்த மாதிரி வருதுல்ல சார், அந்த மாதிரி ஏரோட நைட்ரஜன் ஏரோட வேணாலும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். சிவஜோதி எதுனது ஊறுகாய் சார், மதுரை பக்கத்துல. ஆமா, பிக்கிள்ஸ். இதே மாதிரி இட்லி பொடி இருக்குல்ல சார், இட்லி பொடி இந்த மாதிரி பொடிகளுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மிக்சரு, மசாலா, மீன் ஸ்ப்ரே மசாலா, விபூதி குங்குமம், இந்த மாதிரி மல்டி பர்பஸ் சார். பேக்கிங் பண்ணாம ப்ராடக்ட் எதுவும் வெளியே போகாது. அதுக்கு எல்லா டைப் ஆஃப் பேக்கிங் மிஷினும் நம்மகிட்ட இருக்கு சார். பாருங்க சார், இத்தனை பிராண்ட்ஸுக்கு நாங்கள் பேக்கிங் மிஷினரி சப்ளை பண்ணியிருக்கோம். எங்ககிட்ட வெரைட்டி ப்ராடக்ட்ல எங்ககிட்ட மிஷின் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2014 பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கம்பெனிகளுக்கு மிஷின் கொடுத்துருக்கோம். நிறைய கம்பெனிகளோட ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கோம். எல்லா டைப் ப்ராடக்ட்டுகளுக்கும் நம்ம கிட்ட வந்து பேக்கிங் மிஷினரி இருக்கு. டிஸ்பிளே பண்ணது ரொம்ப கம்மி தான், இதை கூட பண்ணாது நிறைய இருக்கு. நம்ம சாம்பிள் வைக்கிறதுக்குனே தனியாக நிறைய இடம் தேவைப்படுது. அதனால ஒரு இம்பார்ட்டண்டான பெரிய கிளைண்டோட இது ப்ராடக்ட் இதை மட்டும் வச்சிருக்கேன் சார். நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சிருந்தாலும் பேக்கிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேற்ற பேக்கிங் மிஷினரி சொல்யூஷன் எங்ககிட்ட இருக்கு சார். இது வந்து மினி லிக்விட் ஃபில்லிங் மிஷின். சின்ன சின்ன ஹேர் ஆயில், ஹெர்பல், டானிக் இந்த மாதிரி சின்ன ஜூஸ் 10 ml இருந்து ஒரு 20 ml வரைக்கும் ஃபில் ஆகிறதுக்கு சின்ன லிக்விட் ஃபில்லிங் மிஷின். இதுல என்கிட்ட மல்டி பர்பஸ் இருக்கு. கஸ்டமரோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபில்லிங் மிஷின் கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா பேட்ச் கோடிங் மிஷின். எக்ஸ்பிரி டேட், எம்ஆர்பி டேட் குத்துறதுக்கு பயன்படும், அட்டையில குத்துறதுக்கு பயன்படும். இது வந்து ரிப்பன் கோடிங் மிஷின். இதுவும் வந்து பவுச்சு இந்த மாதிரி லேபிள் இதுகளுக்கு வந்து எம்ஆர்பி எக்ஸ்பிரி டேட் போடுறதுக்கு பயன்படும். இதுல எங்ககிட்ட ஒரு 5 டைப் இருக்கு கஸ்டமருக்கு ப்ரொடக்ஷன் ஏற்ற மாதிரி. இது வந்து இண்டக்ஷன் சீலிங் மிஷின் சொல்லுவோம். ஊறுகாய் பாட்டில், நெய் பாட்டில், பெட் பாட்டிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு உள்ள ஃபாயில் சீல் ஆயிருக்கும். ஆமா, அந்த சீல் பண்றதுக்கான இண்டக்ஷன் சீலிங் மிஷின். இதுல எங்ககிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது வந்து பாப்கார்னு. இது வந்து பாப்கார்ன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த இடத்துல அந்த பாப்கார்ன் பொரிக்கணும், பாப்கார்னை பேக் பண்ணி பொரிச்சு பேக் பண்ற மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி மாடல் பண்ணி கொடுத்துப்போம். இது வந்து கப் சீலர். இந்த டாடா குளுக்கோ இந்த பாப்கார்ன் மேல ஒரு ஃபாயில் சீல் மாதிரி சீல் பண்ணுது இல்ல சார், அந்த மாதிரி ட்ரே சீலிங். இது டின் சீலிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டின்ல வர்றது அந்த டின் பீர், கூல் ட்ரிங்க்ஸ், ஜூஸ், பாதாம்பால் இதெல்லாம் வந்து நெக்ல சீல் பண்றதுக்கு பயன்படுற டின் சீலிங் மிஷின். அதெல்லாம் இருக்கா? ஆமா சார். இது அதே மாதிரியே ஜார்ல ஒட்டுறதுக்கான ஃபாயில் சீலிங் மிஷின். அது பார்த்தது இண்டக்ஷன் சீலிங் மிஷின், இப்ப பாக்குற ஃபாயில் சீலிங் மிஷின். இந்த ரெடிமேட் சூப் மிஷின் போடுறாங்கல்ல சார், அந்த மாதிரி சூப் மிஷினும் நம்ம கிட்ட இருக்கு. சுகர் கேன் மிஷின் இருக்கு. சின்ன டைப்ல இருந்து பெரிய டைப் வரைக்கும் இருக்கு. பர் அவருக்கு வந்து 200 கிளாஸ் 300 கிளாஸ் வரைக்குமே நம்ம ஜூஸ் பண்ற அளவுக்கு ஜூஸ் மிஷின் இருக்கு சார். பாட்டில் 24 பாட்டில் ரேப் பண்ற வெப் சீலர் வித் டனலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது இந்த பாட்டில் பேக் பண்ற மிஷின் இருக்கு சார். அது பெரிய 16 அடி இருக்கு சார். வேர் ஹவுஸ்ல வச்சிருக்கோம். ஓகே, மிஷின் இல்லாம ரோல்ஸும் கொடுக்குறீங்களா பேக்கிங்க்கு? சார் இது வந்து என்னன்னா கஸ்டமருக்கு வந்து பிரிண்டிங் ரோல் அடிக்காததுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளைன் ரோல்ல தான் நான் ட்ரையல் எடுத்து கொடுத்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்டோட லுக் வந்து கரெக்டா இருக்கு, லெவல் கரெக்டா இருக்கு, எம்எல் கரெக்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிளைன் கவர்ல அடிச்சு கொடுத்துட்டு தான் நம்ம ட்ரையல் எடுப்போம் சார். இது வந்து ராதா கார்த்திகேய சீவக்காய் பொடி சார். இந்த மாதிரி அடிச்சு ஓகே ஆன பின்னாடி இந்த மாதிரி பிரிண்டிங் ரோலா வந்துடும். இந்த பிரிண்டிங் ரோல்ல தான் நம்ம வந்து பேக்கிங் மிஷினை போட்டு ரெடி பண்ணி பக்காவா ரெடி பண்ணி ட்ரையல் எடுத்து கொடுப்போம் சார். இது வந்து கட்டுற ஸ்ட்ராப்பிங் மிஷின் சார். அடுத்து பாத்தீங்கன்னா இது எடை போடுறதுக்கு மிஷின் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கோம் சார். கடுகு, மிளகு, சீரகம்லாம் எடை போடுறதுக்கு ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கோம். ஆர்டர் வந்தோடனே நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே சார். அடுத்து வந்து மிக்சிங் சார். இது என்ன மிக்சிங் சார்? மிக்சிங் வந்து மல்டி பர்பஸ் தான் சார். இட்லி மாவை மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம், பவுடர்ல மிக்ஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணலாம். மல்டி பர்பஸ் ஏ பின்னு 2 பவுடர் இருக்குன்னா சியா மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கான பவுடர் மிக்ஸ் பண்ணலாம். மல்டி பர்பஸ் சார். இது வந்து பவுடர் இந்த ரிப்பன் பிளெண்டர்ல மிக்ஸ் பண்றது. இது வந்து ட்ரம் டைப்ல மிக்ஸ் பண்றது சார். சரி சரி. அது வந்து கஸ்டமரோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இட்லி மாவு பிளஸ் வந்து பவுடர் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதுகளெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பொரிக்கிறதுக்கு பயன்படுறது சார். சரி, இதெல்லாம் சாம்பிள்ஸ் இல்ல சார்? ஆமா, எல்லாமே டிஸ்ப்ளே சாம்பிள்ஸ். இது மாதிரி நீங்க பண்ணி கொடுப்பீங்க? பண்ணி கொடுப்போம். கஸ்டமருக்கு எவ்வளவு கிலோ போடணும், எவ்வளவு லிட்டர் போடணும், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் வேணும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் சார். ஒரு புதுசா பிசினஸ் பண்ணணும், புதுசா ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எங்ககிட்ட வந்து ஒரு ஐடியா பிளஸ் ஃபுல் செட்டப்போட எங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு சார். இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொரிக்கிறதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறதுல இருந்து பேக் பண்ற வரைக்கும் இருக்கும். ஒரு இட்லி மாவு பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்லி மாவு அரைக்கிறதுல இருந்து ஃபில் பண்றதுல இருந்து பாக்கெட்டை சீல் பண்ற வரைக்கும் எங்ககிட்ட மிஷின் இருக்கும். ஒரு இடியாப்பா பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும், ஒரு மசாலா
மசாலா பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் A to Z வரைக்கும் ஃபுல் மிஷின் எக்யூப்மெண்ட்ஸுமே எங்ககிட்ட ஃபுல் செட்டப்பாகவே இருக்கும் சார். சொல்லி கொடுக்கறதுக்கு ஐடியாவும் இருக்கு, எங்ககிட்ட நல்ல எக்யூப்மெண்ட்ஸும் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு சார். இது வந்து பீலர் சார். அதாவது பீலர்னா என்னன்னா இஞ்சி, பூண்டு பிளஸ் வந்து உருளைக்கிழங்கு இதுகளெல்லாம் வந்து தோலை ரிமூவ் பண்றதுக்கு பீலர் மிஷின் சார். இந்த ஒரு சின்ன மிஷின் இருந்தாலே போதும் சார். உங்க பூண்டை உரிச்சு சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் பெரிய லாபம் பார்க்குற அளவுக்கு இந்த சின்ன மிஷினே உங்களுக்கு பிசினஸ் பண்ணி கொடுக்கும் சார். பிளான்ட்ரி மிக்சிங் சார், இது ஸ்பைரல் மிக்சிங் சார். இது வந்து கேக்கு இதுகளா இருக்குல்ல சார், முட்டை இதுகளை போட்டு அடைச்சு நம்ம வந்து பன்னு செய்யறதுக்கு பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தயாரிக்கிறது சார். இது மைதா மாவு இதுகளெல்லாம் பிணையறதுக்கு சார், ரஸ்க்கு வரிக்கி இந்த மாதிரி செய்யறதுக்கு சார். இது வந்து பிளான்ட்ரி மிக்சிங், ஸ்பைரல் மிக்சிங் சார். ஓகே சார். இது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிரைண்டர் சார். இது எல்லாமே சாம்பிளுக்கு வச்சிருக்கேன். எல்லாத்துலயுமே 5 டைப் வேர் ஹவுஸ்ல இருக்கும். பிளஸ் வந்து கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம் சார். டில்டிங் கிரைண்டர் இது 10 லிட்டர் கெப்பாசிட்டி. எங்ககிட்ட 3 லிட்டர், 5 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர், 50 லிட்டர் வரைக்குமே டில்டிங் டைப் மிஷின்ஸ் இருக்கு சார். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு உளுந்து தனியாவும் அரைச்சிக்கலாம், இட்லி மாவே அரைச்சிக்கலாம் சார். சார் அது சின்ன டைப் சுகர் கேன் பார்த்தோம்ல, இது ஒரு டைப் ஆஃப் சுகர் கேன் சார். இது வந்து அவருக்கு வந்து ஒரு 150 கிளாஸ் வந்து உங்களுக்கு ஜூஸ் எடுத்து கொடுக்கும் சார். நீங்க கஸ்டமர் எந்த லொகேஷன்ல நம்ம மிஷின் வாங்க போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷனுக்கான அதுக்கேற்ற மிஷின்ஸ் நம்ம சப்ளை பண்ணுவோம் சார். ஓகே சார். டில்டிங் கிரைண்டர் சார். அப்புறம் சின்ன சின்ன கமர்ஷியல் கிரைண்டர், ஒரு டீ கடை போட்டிருக்கோம், எங்களுக்கு வடை போண்டாக்கு மட்டும் எங்களுக்கு அரைச்சு கொடுத்தா போதும் அப்படின்னா எனக்கு 3 லிட்டர் 2 லிட்டர்ல வந்து கிரைண்டரும் இருக்கு சார். டில்டிங் பதிலா நார்மல் ஆர்டினரி கிரைண்டரும் இருக்கு சார் நம்ம கிட்ட. பேக்கரி எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தான் சார். ஓகே சார். அப்படின்னா சார் கடுகு, மிளகு, சீரகம், தானியம் இந்த மாதிரி மாட்டு தீவனம் அரைக்கிறதுக்கு, இல்லைன்னா இந்த பவுடர் ஹெர்பல் ஹெல்த் மிக்ஸ், மால்ட் இந்த இதெல்லாம் செய்யறதுக்கு, தானியங்கள் அரைக்கிறதுக்கு, வரமிளகா, மல்லி இதெல்லாம் பவுடர் அரைக்கிறதுக்கா பயன்படுற பல்வரைசர் சார். பல்வரைசர்ல நம்ம கிட்ட வந்து 2 HP இருந்து 25 HP வரைக்கும் இருக்கு. கஸ்டமரோட நீடை பொறுத்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம் சார். இது வந்து பிரெட் ஸ்லைசர் சார். நம்ம பிரெட் இருக்குல்ல சார், பிரெட் பிளஸ் ரஸ்க் இதுகளெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்குற கட்டர் சார். பிரெட் ஸ்லைசர்னு சொல்லுவோம், கட் பண்ணி கொடுக்கறது சார். சரிங்க சார். இது பாத்தீங்கன்னா ரெடிமேட் இன்ஸ்டன்ட் கிரைண்டர் சார். ஓகே. இன்ஸ்டன்டா நம்ம மாவை வந்து மேல ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து அரிசியை ஃபீட் பண்ணீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு மாவா வந்து ஃபீட் ஆகி வெளியே வந்துடும் சார். அடுத்து வந்து இங்க இந்த லென்த்ல இருக்கிற ஃபுல்லாமே பல்வரைசர் தான் சார். அப்படிங்களா? ஆமா. இது வந்து கன்வேயர், லோடிங் கன்வேயர் சார். எக்ஸ்பிரி டேட், MRP டேட் அடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பிளஸ் வந்து இங்க இருந்து அங்க இருந்து கடத்துறதுக்கு லோடிங் கன்வேயர் ஆகவும் பயன்படுத்திக்கலாம் சார். வந்து ஹோட்டலுக்கு யூஸ் பண்ற கமர்ஷியல் மிக்சி சார். ஆமா, மிக்சி சார். 1 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர், 10 லிட்டர் வரைக்கும் கஸ்டமரோட பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மிக்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். இது இந்த சின்ன டைப்ல டில்டிங் கிரைண்டர் சார். 3 லிட்டர் டில்டிங் கிரைண்டர். ஓகே சார். குட்டியா இருக்கும் சார், போர்ட்டபிளா. சூப்பர் சார். இப்போ இதெல்லாமே நீங்க இங்க தான் அசெம்பிள் பண்றீங்களா சார்? எப்படி சார்? 3 லேத்து, ஓகே, 2 குடோன்ல வச்சு பண்ணி கொடுப்போம் சார். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிஷின்ஸும் ஒவ்வொரு டைப், ஒவ்வொரு மாடல் சார். சரிங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன் இருக்கும் சார். அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம் சார். இங்க வந்து அதிகமா ஸ்பேர் பிளஸ் சர்வீஸ், டிஸ்பிளே, கஸ்டமருக்கு வந்து கூட்டு வந்து டெமோ காமிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் சார். ஓகே சார். அதனால வந்து இங்க சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே சூட்டு, ஸ்பேரு, அதோட ஸ்பேர் பார்ட்ஸு, பேக்கிங் மெட்டீரியல் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து வுட்டில் பேக் பண்ணணுமா, காட்டனில் பேக் பண்ணுமா, ஸ்டெச் ஃபிலிமில் பேக் பண்ணுமா, எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணி கொடுப்போம் சார். இந்த இடம் பத்தாதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் 100 மீட்டர் தள்ளி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம் சார். எக்கச்சக்கமான மிஷினரிஸ் வச்சிருக்கீங்களே நீங்கள். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாலே இப்போ பிராண்டிங் பண்ணுறது தான் இப்போ வந்து ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு சின்ன ஒரு பொருளாக கடுகா இருக்கட்டும், மிளகா இருக்கட்டும், ஜீரகனா நம்ம பிராண்டில் நம்ம பேரில் விற்றா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மிஷினரிஸ் இல்லாத இருக்கிறது தான் பிரச்சனையே. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான மிஷினரிஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் இப்போ ப்ரைஸ்லாம் என்ன ரேஞ்சில் சார் இருக்கு சார்? இப்போ எப்படின்னா அவங்க பிராண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களால வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கடுகு மிளகு சீரகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னால 10 கிலோ சேல் பண்ண முடியும், 5 கிலோ சேல் பண்ண முடியும், இல்ல 1 டன் சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்ககிட்ட ஒரு 3 கேட்டகரி இருக்கு சார். மேனுவல், செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக் இருக்கு சார். மேனுவலா அவங்களால வந்து ஒரு நாளைக்கு 100 கிலோ 150 கிலோக்குள்ள தான் அவங்களால எடை போட்டு சேல் பண்ண முடியும். இதே செமி ஆட்டோமேட்டிக்னா ஒரு 500 கிலோ 600 கிலோக்குள்ள பண்ண முடியும். ஒரே எனக்கு 1 டன் 1.5 டன்னுக்கு மேல பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம் சார். அது மாதிரி மிஷினோட வெரைட்டிஸும் மாறும், மிஷினோட பிரைஸும் மாறும், அவங்களோட ப்ரொடக்ஷனும் அதிகப்படுத்துறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு சார். சார் இப்போ எல்லாத்துக்குமே ஆசை தான் சார். இப்போ நான் வந்து பேக் பண்ணணும், என்னோட பிராண்டை உருவாக்கணும் அப்படிங்கும்போது, ஆனால் அதுக்கு நான் என்ன மாதிரி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல.
இன்னொரு விஷயம், அதுக்கு என்னென்ன லைசன்ஸ் எடுக்கணும், அது இல்லாமல் கவர்மெண்ட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இதை நான் எடுத்து பண்ணாக்க இப்போ பல கம்பெனிகள் போட்டி இருக்கு, அதை கூட காம்படிட் பண்ணி நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் மக்களுக்குள்ளே இருக்கு, எனக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் என்ன சார் பதில் உங்ககிட்ட? சார், உணவுப் பொருட்களை வந்து நம்ம பேக் பண்ணணும்னா பெரிய லைசன்ஸ் அளவு தேவையில்லை சார். ஒரு FSI ஒரு GST இருந்தா போதும் சார். அவங்க பொருளை பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்மள மாதிரி பேக்கிங் மிஷினரி இருந்தால் தான் பயன்படும் சார். இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் கவர்லையும் பேப்பர்லையும் கேரி பேக்லையும் கொடுத்தாங்க சார். அந்த பொருள் வந்து டேமேஜ் ஆகலாம், பொருளோட லைஃப் குறையலாம், பொருளோட அக்குரன்சி கரெக்டா இல்லாம இருக்கும். இந்த மாதிரியான பேக்கிங் மிஷினரி இருக்கிறனால தான் அவங்களோட ப்ராடக்டை வந்து அழகாகவும் பிளஸ் வந்து அக்குரன்சியாகவும் பிளஸ் வந்து சேஃப்டியாகவும், அதாவது வந்து கலப்படமாக்காமலும் அதோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரியான பேக்கிங் மிஷினரி இருந்தால் தான் அவங்களோட பிராண்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவும் அவங்களோட ப்ரொடக்ஷனையும் சேலை இன்க்ரீஸ் பண்ண இந்த மாதிரி பேக்கிங் மிஷினரி இருந்தால் தான் சார் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊறுகாவோ நெய்யோ இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா வெளியில வந்து ஷ்ரிங்க் ராப் பண்ணணும் சார். ஷ்ரிங்க் ராப் பண்ணா தான் அவங்க லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்பதான் வந்து பொருள் வந்து கலப்படமாகாம இருக்கும், வேஸ்டேஜ் ஆகி கொட்டாம இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி அவுட்டர் பேக்கிங் பண்ணுவாங்க சார். இந்த மாதிரியான பேக்கிங்லாம் பண்ணாதான் நம்ம கம்பெனி பிராண்டிங் ஆகும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனும் சேல் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சார். மூவ் பண்ணி நகர்த்துறதுக்கு ஒரு இடத்துல இருந்து வெளிநாடு வரைக்கும் நம்ம பொருள் வந்து கெட்டு போகாம டேமேஜ் ஆகாம போறதுக்கு இந்த மாதிரி பேக்கிங் பண்ணாதான் உங்க பிராண்ட் அங்க வரைக்கும் சேல் ஆகும். பிளஸ் வந்து அங்க வந்து கஸ்டமருக்கு வந்து நல்ல சார். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மிஷின் இல்லாம உங்களால எந்த பிசினஸும் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை நீங்க வெளியே கொண்டு வரணும்னாலே உங்க பிராண்டை அடையாளப்படுத்தணும், உங்க பிராண்டை 4 பேத்துக்கு விற்கணும், உங்க பிராண்டு வந்து ஹை லுக்கா தெரியும், உங்ககிட்ட நல்ல ப்ராடக்ட் தயாரிக்க முடியுது, அதை வந்து வெளியே டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலே இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் மிஷின் இருந்தா மட்டும்தான் உங்களால மேனுஃபேக்சரும் பண்ண முடியும், உங்க பிராண்டை வந்து வெளியூருக்கு வெளி ஸ்டேட்டு வெளி கண்ட்ரிக்கு வந்து அனுப்ப முடியும். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பேசிக்ல எல்லாருமே குடிசை தொழில தான் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, நாகா ப்ராடக்ட் இவங்க எல்லாம் வந்து மேனுவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பிராண்ட் அளவுல பெரிய ஆள் ஆகிறதுக்கு பேக்கிங், பிரிண்டிங், சீலிங் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தனாலதான் இப்ப வந்து வேர்ல்டு வைட்ல எல்லா கண்ட்ரிலயுமே அவங்க ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண முடியுது, ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியுது. இந்த உங்க தொழில் வந்து பிராண்டிங் ஆகவும் லாங் டைம் பண்ணணும், கார்பரேட் ரேஞ்சுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா உங்களோட முதல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பேக்கிங் மிஷினரியா தான் இருக்கும். இந்த பேக்கிங் மிஷின் வாங்குறதுக்கு நீங்க தயங்கினீங்கன்னா உங்க பிசினஸை வந்து அடுத்த ரேஞ்சுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க எந்தெந்த பிராண்ட்ஸ்க்குலாம் சார் சப்ளை பண்ணிருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நாகா, அனில் சேமியா, தங்கமணி கடலை மிட்டாய், விபூதி குங்குமம்னு பாத்தீங்கன்னா பழனி பத்துல கந்த விலாசு, குமர விலாசு, இந்த மாதிரி டைல்ஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா அவதாரில் கட்டுக்கட்டுற மிஷின்ஸ், பாக்ஸ் கட் பண்ண, இந்த மாதிரி நிறைய பிராண்டிங் கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ், அப்புறம் வந்து ஃபென்னர் பெல்ட் கம்பெனி, அப்புறம் திருச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜி நாயுடு ஸ்நாக்ஸ் கம்பெனி, பேக்கரி, இந்த மாதிரி மதுரையில பாத்தீங்கன்னா ஆயிஸ் பிளஸ் செக்கெண்ணெய், இந்த மாதிரி பேக்கிங் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஊர் எடுத்தாலும் அதுல ஒரு 10-15 கிளைண்ட்டுக்கு கம்பல்சரி கொடுத்துருப்போம் சார். அதோட இபி பில் காஸ்ட் ஒரு 24 hours ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன காஸ்ட் வந்துடும் சார்? இப்போ பாத்தீங்கன்னா 3 பேஸ் சிங்கிள் பேஸ்ன்னு இருக்கு சார். அவங்க மிஷினோட கெப்பாசிட்டியை போட்டு தான் ரேஞ்சு கொடுப்போம். ஆவரேஜா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 5 யூனிட்ல இருந்து 7 யூனிட் ஓடும். அது வந்து அந்த 24 hours யூஸ் பண்றதுனால நார்மலா ஆவரேஜா வீட்டு கரண்ட்ல யூஸ் பண்ற மாதிரி மிஷினும் செய்வோம், அதிகமா சிங்கிள் பேஸ் மிஷினும் செய்வோம். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் யூஸ் பண்ணாலுமே 2 யூனிட்ல இருந்து 4 யூனிட்டுக்குள்ள தான் சார் வரும். ஓகே, இப்ப வீட்ல வச்சும் நம்ம கமர்ஷியலா இல்லாம வீட்ல வச்சும் பேக் பண்ணி பிசினஸ் பண்ண முடியுமா? நிறைய வந்து கமர்ஷியல் தாண்டி வீட்ல ஹோம்ல வச்சு பண்றதுக்கு நிறைய மிஷினரிஸ் கொடுக்குறேன் சார். ஏன்னா இப்ப அதிகமா குடிசை தொழில இருக்கவங்க தான் மிஷினோட நீடு அதிகமா இருக்கு. ஸோ அந்த நீடு அதிகமா இருக்குன்றனால வீட்ல யூஸ் பண்ற மாதிரி 1/2 HP 1 HP மோட்டர்ல தான் பேக்கிங் மிஷின், சீலிங் மிஷின், பிரிண்டிங் மிஷின் இந்த மாதிரி மிஷின் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றோம் சார். இந்த பெண்கள் இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா, ஆட்கள் வேலை குறையும் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பாதிப்பு தானே, மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு குறைஞ்சா அது ஒரு பாதிப்பா தானே உருவாகும்? சார் இல்ல சார், இப்ப வந்து நிறைய பிராண்டுகள் உருவாகும். பிளஸ் வந்து நிறைய லேடிஸ்கள், பெண்கள் வந்து அதிகமா தொழில் முனைவோர்களா மாறுவாங்க. அவங்க வந்து பிராண்டிங் புதுசா புது ப்ராடக்டை வந்து தயாரிப்பாங்க, உற்பத்தி பண்ணுவாங்க. மேனுவலா இருக்கனால எல்லாருமே எம்ப்ளாயிஸா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினாங்கன்னா ஒவ்வொரு ஹூமனும் வந்து ஒரு முதலாளியா மாறி அவங்களுக்குன்னு தனி பிராண்டிங்கை உருவாக்குறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படும் சார். சரி, இந்த மிஷினை ஒரு மிஷின் வாங்கி வீட்டில் வச்சுட்டாங்கன்னா அவங்க ஓன் ப்ராடக்ட் நிறைய வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், அது மூலமா வருமானங்கள் கூடும். அது மூலமா வருமானம் கூட அவங்க கம்பெனியும் பெரிய அளவுல க்ரோத் ஆகும் சார். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி தொழில் வாய்ப்புகள் கூடும் சொல்லிட்டு, இந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்கி அவங்க பிசினஸ் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி தொழில் வாய்ப்புகள்லாம் அவங்களை தேடி வரும்?
இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் மிஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதர் கம்பெனி அப்ரோச் பண்றப்ப அவங்களால பேக்கிங் பண்ணி அவங்களும் ஒரு பிசினஸ் மேன் ஆகலாம் சார். எத்தனை வருஷமா சார் நீங்க இந்த பிசினஸ் பண்ணி சார் 2014 இருந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். எத்தனை கம்பெனிஸ்க்கு நீங்க சப்ளை பண்ணிருக்கீங்க சார் எப்படியும் ஒரு 2 லட்சம் கம்பெனி ஆல்மோஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருப்போம் சார். சூப்பர். அவ்வளவு மிஷின்ஸ் கொடுத்திருப்போம் சார். அவ்வளவு மிஷின் எத்தனை மிஷினரிஸ் கொடுத்திருப்பீங்க மொத்தமா? சார் எப்படியும் ஒரு 5 லட்சம் மிஷினுக்கு மேல கொடுத்திருப்போம். அப்படிங்க? ஆமா அவ்வளவு மிஷின் சேல். சரி சார். இப்ப இதுல வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகம் வருது, என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? சார் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மெயின்டெனன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணாம இருப்பாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் முடிஞ்சோடனே மெயின்டைன் பண்ணாம இருப்பாங்க. சோ அந்த சின்ன மெயின்டெனன்ஸ்னால சின்ன ஹீட்டர் மோட்டர் இந்த மாதிரி காயில் போகும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற ரொம்ப ஈஸியா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் பெல்ட் காயில் இதெல்லாம். அதனால அவங்களே பண்ணிடுவாங்க. 1 இயருக்கு எங்களோட சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். நம்ம டிரான்ஸ்போர்ட் மட்டும் கேட்டுக்குவோம், மித்தபடி எல்லாமே ஈஸி பண்ணி கொடுத்துருவோம். வாரண்டி கேரண்ட்ல எந்த 1 இயர் கொடுத்துருவோம். 1 இயர் கொடுத்துருவோம். அதுக்கு மேல போச்சுனாக்க கொஞ்சம் பேமெண்ட் வாங்கி பண்ணுவீங்க. அந்த ஸ்பேரோட பேமெண்ட்டும் சர்வீஸ் சார்ஜும் வாங்கி கொடுத்துருவோம். ஏன் அதிகமா இருக்குமா காஸ்ட் இல்ல கம்மியா இருக்குமா? எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 ரூபாயில இருந்து ஒரு 5000 ரூபாய்க்குள்ள தான் சார். எவ்வளவு பெரிய மிஷின் 5 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் மிஷின் வாங்கினாலும் 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய்க்குள்ள தான் சார். இந்த மிஷினோட காஸ்ட்லாம் என்ன சார் வருது? சார் 1500 ரூபாயில இருந்து 12.5 லட்ச ரூபாய் வரைக்கும் மிஷின் இருக்கு. ஓ அப்படிங்களா? ஆமா சார். சரி சார். இப்போ என்னென்ன மிஷின் என்னென்ன பிரைஸ்னு சொல்ல முடியுமா? நூற்றுக்கணக்கான மிஷின்ஸ் இருக்கு, மாடல்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்லயோ இல்ல கால் பண்ணீங்கன்னா நீங்க எங்க ஃபேக்டரியில வந்து விசிட் பண்ணி பிரைஸ் கொட்டேஷன் வாங்கிக்கலாம். இல்லையா வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பிச்சு விட்டு பிரைஸ் அனுப்புனாலும் அனுப்பிச்சிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்க என்ன அட்வைஸ் அல்லது ஏதாவது ஒரு டிப்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட கொள்கையும் உங்களோட பொருளும் குவாலிட்டியா இருந்துச்சுன்னா நீங்க சின்ன தொழில பண்ணிட்டு இருந்தாலும் உங்க கம்பெனி வந்து பெரிய அளவுல பிராண்டிங் ஆகும். நம்பிக்கையும் கஸ்டமருக்கு குவாலிட்டியும் ப்ளஸ் டேஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா உங்க கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். அதற்கு முதற்படியா எங்கள் ஸ்ரீபேக் மிஷினரி உங்களுக்கு உதவியா இருக்கும். ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட கான்வர்சேஷன். ஓகே சார், தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்னோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. ஓகே, நன்றி. தேங்க் யூ சார். ஓகே.